ஹாய் வீவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருப்பு கலர் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து காரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப காரமாக இருக்கும். நார்மலாக பச்சை மிளகாயை விட இது வந்து அதிகமாக பச்சை காரமாக இருக்கும். இதனுடைய சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் காய்க்கும். இதுக்கு மேலே வந்து லாங்காலாம் காய்க்காது. இந்த சைஸ் தான் இது. இதனுடைய காம்பு கூட பாருங்களேன், காம்புமே கருப்பாகவே இருக்கும் அது ஃபுல்லாக. இதனுடைய செடி முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாய் எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் அந்த செடியே வந்து முளைக்கும். அந்த கலரில் தான் அந்த செடியுமே இருக்கும். இது ஜென்ரலாக வந்து நார்மலாக பச்சை மிளகாலாம் எப்படி வந்து பழுத்ததுக்கப்புறம் ரெட் ஆகுமோ, அதே மாதிரி இதுவுமே வந்து பழுத்ததுக்கப்புறம் ரெட் ஆகிடும். என்னென்னா காரம் மட்டும் அதிகமாக இருக்கும் இது. அது மாதிரி வளர்க்குறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு செடி வச்சுருந்தீங்கன்னாவே போதும், நிறைய மிளகாய் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண அது திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். நான் 2 செடி வச்சுருக்கேன். போன ஆடி மாதம் நான் வந்து இத விதைச்சி எடுத்து நட்டு வச்சேன். ஆனால் என்னென்னா, அது ரொம்ப நாள் காய்க்கல. இப்போ தான் கொஞ்ச நாளா அது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நார்மலா எல்லா மிளகாய் செடிக்கும் என்ன உரம் குடுக்குறோமே, அதே உரத்த இதுக்கு குடுத்தாவே போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் கேன்ல தான் வச்சுருக்கேன். மத்தபடி வந்து அதிகபட்ச மெயின்டெனன்ஸ்லாம் இதில தேவைப்படாது இது. என்னன்னா வந்துட்டு வெயில்ல மட்டும் இருக்கணும். எந்த மிளகாய் செடியா இருந்தாலும் வெயில்ல இருந்தா மட்டும் தான் காய்க்கும். அதுவும் நெறைய காய்க்கும்னா, வெயில்ல இருந்தா மட்டும் தான் காய்க்கும். ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த மிளகாய் செடியில் இருந்தாலும் நம்ம அதிகமான அறுவடை எடுக்கலாம். அது என்னென்னா, வாரம் ஒரு தடவை வந்து செடிங்க மேலே நல்லா நல்ல புளிச்ச மோரை வந்து ஸ்ப்ரே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து நல்லா ஒரு 2 நாள் மூடி வச்சுருந்து அதுக்கப்புறமா அது வந்து எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு கூட நார்மல் தண்ணியை கலந்து நீங்கள் செடிங்களுக்கு வேர் பகுதியில் உரமாக கொடுக்கலாம். இது மட்டும் கொடுத்தாவே போதும், நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதிகபட்சமாக வேறு எதுவும் கடையிலலாம் உரம் வாங்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு செடி நமக்கு காய்க்கல அப்படின்னா, நமக்கு அந்த வாழைப்பழத்தூள், வெங்காயத்தூள், முட்டைத்தூள் இப்போ இதில் எது இருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே தான். அதை எடுத்துக்கிட்டு, அந்த செடி வச்சுருக்க பேக்கில் ஓரமாக கொஞ்சம் பள்ளம் நோண்டிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிறத போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் மக்கிட்டு அதில் உரமா மாறிடும். அப்படி மாறும்போது அது இன்னும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் அந்த மாதிரி ஒரு சில செடிங்களுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஒரு சில செடிலாம் டல்லாக இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.